ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த 4 டாபிக்ஸ அட்வான்ஸா கத்துக்க போறோம். அதாவது டிக்ஷனரி, பைத்தான்ல இருக்கக்கூடிய டிக்ஷனரியில இந்த 4 டாபிக்ஸ அப்ளை பண்ணி படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்றது அண்ட் அதுல இருக்கக்கூடிய டேட்டாவ எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல ஒரு டேட்டாவ எப்படி சேஞ்ச் பண்றது அண்ட் அந்த டேட்டால புதுசா எப்படி ஒரு டேட்டா ஆட் பண்றது அண்ட் இருக்கக்கூடிய டேட்டா எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். அண்ட் இந்த டேட்டாவ எப்படி லூப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அட்வான்ஸா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் இன்னுமே நம்ம வந்து டிக்ஷனரியை பற்றி படிக்க வேண்டியது நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்னும் பேசிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம விஎஸ் கோடில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ விஎஸ் கோட் எடுத்துக்கோங்க அண்ட் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஐடி அப்படிங்கிற ஒரு நேமில் நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிக்ஷனரியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஐடி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இந்த ஐடியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நம்பர், ஓகேவா, 1 2 3 4 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். யூசர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஒரு டேட்டா, யூசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா, ஓகேவா, XYZ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? யூசருக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? பாஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் பாஸ்க்கு வந்து 1 2 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 டேட்டா, அதாவது ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் மாதிரி நான் ஒரு டேட்டா பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? பாஸ்வேர்டை எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தீஸ் டாட், ஓகேவா, நான் ஒரு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். எப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஐடின்னு கொடுத்துட்டு, ஓகேவா, ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்ட் ஈக்குவல்ஸ் டு போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 3 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி நான் செட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? பிரிண்ட் ஐடி அப்படின்னு நான் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? 2 3 4 அப்படிங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விதமாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா, இந்த ஐடி இருக்குல்ல, ஸோ ஐடி டாட் அப்டேட், ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம வந்து கேர்லி பிரேஸ் கொடுக்கணும். ஓகேவா? கேர்லி பிரேஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து என்ன டேட்டா செட் பண்ணுமோ அதை கொடுக்கணும். ஜஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஐடி இருக்குல்ல, ஸோ ஐடி நான் வந்து ஐடியை சேஞ்ச் பண்ணுறேன். 3 4 5 6 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஐடி 3 4 5 6 அப்படின்னு எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டாவை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் வந்து சேஞ்சிங்க்கும் ஆடிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான டிஃபரன்ஸும் இருக்காது. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புதுசாக ஒரு நேம் கொடுப்போம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த ஐடி இருக்குல்ல, ஸோ இதுக்கு பதிலா நான் வந்து இங்கே ஒரு புதுசாக நேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன். ஸோ இந்த நேமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து என்னோட நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசா நேம் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, ஜஸ்ட் ஐடி, ஓகேவா? ஸோ நம்ம முதல்ல பார்த்த அதே மெத்தட் தான். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து யூசரோட நேம், யூசரோட ஒரு ஐடி கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு டேட்டா, ஓகே, ஏதாவது ஒரு ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு டேட்டா வச்சுக்கிறேன். ஓகேவா? வெரிஃபை அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? வெரிஃபை அப்படின்னு வச்சுட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு கொடுத்து ஓகே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெரிஃபைன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு டேட்டா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு டேட்டா ஆட் ஆகி அதுக்கான வேல்யூவா ஓகே அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடில் நம்மளால டேட்டாஸை நம்ம உள்ள ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ் இங்கே கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது சேஞ்சிங். இங்கே இல்லாத ஒரு டேட்டாவை கொடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆடிங் நியூ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு அப்டேட்டிங் நியூ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கொடுக்கக்கூடிய சேஞ்சஸை பொறுத்து தான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறதும் அதே மாதிரி புதுசாக ஆட் ஆகுறதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேல்யூவை எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூவை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாப் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐடி டாட் பாப் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த வேல்யூ எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதாவது நம்ம கீஸை மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? கீ அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே கீ அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பாஸ் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து பாஸ் அப்படிங்கிறது எனக்கு ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ மற்ற டேட்டா ஏன் வரல அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வராது. ஓகேவா? ஸோ பாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெலிட் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை டெலீட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று இருக்குது என்னன்னா,
ஓகே. இத நான் குடுத்துட்டு உங்களுக்கு வந்து அடுத்து சொல்றேன். ஓகே. இப்போ இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, ஐடி டாட் பாப் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கிறதிலே கடைசியா எந்த வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கோ, அத மட்டும் டெலீட் பண்ணிரும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி பாஸ் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அது டெலீட் ஆனதுக்கு அப்புறம் யூசர் அப்படிங்கிறது சேர்ந்து டெலீட் ஆயிரும். ஓகேவா? இங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் டெலீட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமெண்ட் ரன் ஆகும். அப்போ இந்த பாஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ டெலீட் ஆயிருமா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டா இருக்கக்கூடிய கமெண்ட் இது. ஓகேவா? ஸோ அதனால யூசர் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டாவையுமே இது டெலீட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, இது பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த எப்படி டெலீட் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து ஒரு டேட்டாவ மொத்தமா உங்களால டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து டெல் அப்படிங்கிற கமாண்ட் குடுத்து நம்மளால டெலீட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஐடி அப்படின்னு நான் குடுத்துர்றேன். ஓகேவா? இப்போ பாருங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால ஒரு பர்ட்டிகுலர் டிக்ஷனரியில இருக்கக்கூடிய மொத்த டேட்டாஸையும் நம்மளால டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாரி மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டேட்டாவ மட்டும் நம்மளுக்கு டெலீட் பண்ணிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே இல்ல. ஓகேவா? ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இங்க ரன் ஆயிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொண்ணா டெலீட் பண்ணிருச்சு. ஸோ அதே மாரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிய டெலீட் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு டிக்ஷனரியில இருக்கக்கூடிய டேட்டாவ டெலீட் பண்றது அண்ட் ஆட் பண்றது, சேஞ்ச் பண்றது. இந்த மாரி 3 கான்செப்ட்ட நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ வந்து நீங்க இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது நம்ம ஒரு புதுசா ஒரு லூப் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இத நான் டெலீட் பண்ணிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ எப்படி லூப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லூப் பண்றதுக்காக ஃபார் அப்படிங்கிற இந்த ஒரு கமாண்ட் யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸ் ஓகேவா? இன் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த டிக்ஷனரியோட நேம். ஓகேவா? ஸோ இப்படி நான் வச்சுட்டு என்ன பண்றேன்னா, இத உள்ள தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு இதில எக்ஸ் மட்டும் குடுத்தோம் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கீஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கக்கூடிய கீஸ் மட்டுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து 2 வேல்யூ வேணும் அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னுங்கிற இந்த ஒரு கமெண்ட் நம்ம குடுக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு சாரி வேல்யூஸ் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து ஐட்டம் அப்படின்னு குடுக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய 2 வேல்யூஸையும் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி இருக்கக்கூடிய டேட்டாஸ நம்ம வந்து லூப் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 10 டேட்டா ஒரு 3 டேட்டா இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா இருக்கு. இதுவே ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்க வேண்டிய இடத்துல, நம்ம இந்த மாரி ஆக்சஸ் பண்றது 2மே இருக்கும்போது ஆக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி லூப்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாஸையும் வேல்யூஸையும், கீஸையும் பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தனியா பிரிச்சு நம்மளால ஈஸியா ரன் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லூப் கான்செப்ட் நம்மளுக்கு அதிகமா யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஐட்டம்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கீஸ் குடுத்து கீஸ மட்டும் நம்மளால பிரிண்ட் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கீஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருச்சு. இது குடுக்கல அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கீஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, கீஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டிக்ஷனரியில ஓரளவுக்கு அட்வான்ஸான கான்செப்ட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல இன்னும் நெஸ்டட் இஃப் எப்படி பண்ணலாம் அண்ட் அதுக்கு அடுத்து மூவ் பண்ணும்போது கண்டிஷன்ஸ் எப்படி மேக் பண்றது இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா பைத்தான்ஸ படிக்க போறோம். ஓகேவா? ஃபங்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்தது வரும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ஜஸ்ட் இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ் பை.